ஹாலித் இப்னு வலீத் சொல்கிறார்களே, வாழ்வை நீங்கள் விரும்புவதை போன்று சாவை விரும்புகின்ற ஒரு சமுதாயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹு. வாழ்வை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்களோ அதே அளவில் சாவுக்கு பயப்படாதே அல்ல, அதே அளவில் சாவை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு, மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைத்த வெற்றி. அது வெற்றி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இஸ்ஸுக்கான முதலாவது காரணம். அபூ உபைதா, சில செய்திகளை சொல்கிறேன். இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலே யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யர்முக் என்று நினைக்கிறேன். அந்த யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொருளியல் பொறுப்பை எடுத்துக் கொண்டிருந்தவர். அவருக்கு உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் அஞ்சுகிறார்கள், சிரியாவில் ஒரு தொற்று நோய் பரவுகிறது, அபூ உபைதா மரணித்து விட்டால் நம்மளுக்கு சிறந்த ஆலோசகர்கள் இல்லாமல் போய்விடும். ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதம் கிடைத்தவுடன் உடனடியாக வாருங்கள் என்று எழுதுகிறார்கள். இந்த கடிதத்தை படித்துவிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் எழுதுகிறார்கள், என் தோழர்கள் மரணித்துக் கொண்டிருக்க இந்த ஜிஹாதுடைய களத்தை விட்டு நான் வர விரும்பவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதத்தை எடுத்தவரும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மஜ்லிஸிலே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அழுத நேரத்தில் தோழர்கள் கேட்கிறார்கள், ஏன் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்களா என்று கேட்கிறார்கள். மரணிக்கவில்லை, வல் மௌத்து மின்ஹு கரீப், மௌத் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் அழுதார்கள். சொல்லி ஒரு கிழமை 2 கிழமைக்குள் செய்தி வருகிறது, அபூ உபைதா அவர்கள் மரணித்து விட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட சமூகத்தை, தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி சென்றார்கள். எந்த பெரிய மாளிகைக்கு போனாலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் கால் வைக்கக்கூடிய மனோநிலை யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் தான் இஸ்ஸத்தோடு இருப்பார். வைக்க கொலையே நம்மகிட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இறைவன் அவனுக்கு வழங்கிய ஜீனத்துக்கல்ல உண்டு, அவனுக்கு வழங்கிய அருள்கள்ல உண்டு. நினைச்சா இறைவன் அகற்றி அதை எனக்கு தருவான் என்கின்ற அந்த உயர்ந்த மனப்பான்மை எந்த சமுதாயத்திலே இருக்கிறதோ அவர்களால் தான் இந்த சமுதாயத்தில் தீர்வுகளை கொண்டு வர முடியும். அப்ப ரசூலுல்லாஹி இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அந்த மஜித், அந்த கண்ணியம், அந்த இஸ்ஸத் இருக்கிறது சாதாரணமாக கிடைத்த ஒன்றல்ல. சமர்கந்துடைய ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்கிறேன். மூன்றாவது, அதாவது நீதி நிலைநாட்டப்பட்டது. எங்க போனாலும் நீதி நிலைநாட்டப்பட்டது. முறையாக இல்லாமல் சமர்கந்துக்குள்ள என்ன செய்கிறார்கள், இந்த அதாவது மக்கள், சஹீஹான ஒரு வரலாறு, முஸ்லிம் அதாவது அதுக்கு போராடி கொண்டிருந்த அந்த மக்கள், கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 100களில் என்று நினைக்கிறேன், போராடி கொண்டிருந்த அந்த மக்கள் சமர்கந்துக்குள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் என்ன செய்கிறார்கள், நுழைகிறார்கள். அந்த சமுதாயத்துக்குள் நுழைந்த நேரத்தில் அந்த ஆட்சியின் சமர்கந்துடைய குறிப்பிட்ட பிரதேசங்களை, ஒரு பெரிய மாநிலம், அது குறிப்பிட்ட பிரதேசங்களை கைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அந்த மக்கள் கேள்விப்படுகிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்துடைய நீதியை. அந்த சமுதாயம் அங்கே வாழ்ந்து அரபு சமுதாயங்கள் அங்கே போய் குடியிருப்பெல்லாம் இருந்த பின்னாலே இந்த மக்கள் இவர்கள் வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக வேண்டி சிலர் கடிதம் எழுதுகிறார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு. அப்பொழுது இருந்த, அதாவது அந்த அவருடைய ஆட்சி கால பகுதியில் நடந்த சம்பவம் இது. கடிதம் எழுதப்படுகிறது. அந்த கடிதத்தை உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் பார்த்த பின்னால் உடனடியாக அந்த வழக்கை விசாரிக்குமாறு அந்த பகுதி நீதிபதிக்கு சொல்கிறார்கள். இப்படி முறையற்ற முறையில் இவர்கள் நுழைந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். நீதி விசாரிக்கப்படுகிறது, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே உடனடியாக படைகள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற தீர்ப்பு சொல்லப்படுகிறது. தீர்ப்பு சரியா பிழையா என்பது இரண்டாவது. தீர்ப்பு அந்த இடத்தில் வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்ட உடனே அந்த இடத்திலே வாழ்ந்த அந்த 1 மாதம் 2 மாதம் தங்கிய பின்னால் முழு இராணுவமும் அந்த பிரதேசத்தை விட்டு வாபஸ் வாங்குகிறார்கள், பின்வாங்கி செல்கிறார்கள். அப்படி போகின்ற நேரத்தில் ஊருக்குள் உள்ள நல்ல மக்கள் எல்லாம் கண்கலங்குகிறார்கள். அவசரமாக ஒரு மசூராவை கூட்டி, இந்த மக்களை நாம் இந்த நாட்டிலிருந்து இழக்கக்கூடாது, இப்படி வந்தவர்கள் முறையாக நீதி நிலைநாட்டி இந்த நாட்டை விட்டே வெளியேறி செல்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற மனோபாவம் அவர்களிடத்தில் மேலோங்கியதால் அவர்களை திருப்பி எடுப்பதற்கான எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டு ஊர் மக்களாய் போய் சந்தித்து அந்த மக்களை அந்த நாட்டுக்குள் விட்டார்கள் என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இன்று வரைக்கும் சமர்கந்த் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய மாநிலமாக நின்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டது இந்த சமுதாயத்துடைய வெற்றிக்கான காரணங்களில் உண்டு. இப்படிப்பட்ட மஜிதோடும் இஸ்ஸோடும் இருந்த சமுதாயம் உலகம் அப்படியே திரண்டவுடன், உலகம் அப்படியே மிகைத்து வந்தவுடன், அன்புள்ள சகோதரர்களே, ஹிலாபத் இருந்தால்
இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று மாத்திரம் நினைக்காதீர்கள். அப்பாசிய ஆட்சி காலம், அப்பாசிய ஆட்சியாளர் வரவழைத்து கொல்லப்பட்ட செய்தி நமக்கு தெரியும். 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரோடு அழைத்து கொல்லப்பட்ட செய்தி அந்த அப்பாசிய கலாபத்தில் தான் நடந்தது. அந்த அன்று பெய்த மழையின் காரணமாக, தாத்தாரிய மங்கோலிய படையெடுப்பை சொல்கிறேன், அந்த மழையின் காரணமாக அந்த பிரதேசமே தொற்று நோயால் என்ன செய்தது, பரவியதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரம், கிலாபத் இருக்கின்ற நேரம், ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தின் ரூஹ் இருக்கின்ற நேரம் மாத்திரம்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெற முடியும். அந்த உயிரோட்டம் கிலாபத் இல்லையா, முஸ்லிம்களாலே முஸ்லிம்கள் அழிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்ப நாங்கள் எல்லாம் ஒரு பாராட்டுக்குரிய கிலாபத்தாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உஸ்மானிய கிலாபத்திற்கு எந்த அளவுக்கு நல்ல பக்கம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கான முயற்சிகள் இருக்கின்றனோ, வளர்ச்சிகள் இருக்கின்றனவோ, சேவைகள் இருக்கின்றனவோ, அதே அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த அநியாயங்களும் இருக்கின்றன. அதே அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்த அநியாயங்களும் அந்த உஸ்மானிய கிலாபத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் குராபத்து உளவு வளர்வதற்கு காரணமானவர்கள் அவர்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தங்களது ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பலவிதமான குரோதங்களை மூட்டிவிட்டவர்கள் அவர்கள். இப்படிப்பட்ட நிறைய வேலைகளை என்ன செய்தார்கள், அவர்கள் செய்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களை கொண்டு அவர்களை என்ன செஞ்சான், வீழ வைத்தான் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்துடைய இந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருப்பதெல்லாம் இந்த சமுதாயம் இஸ்லாத்தை கட்டி காத்து பேணியதுதான். இறைவன் மீது கொண்டிருந்த அந்த நேரடியான தொடர்பு போன்ற அந்த தொடர்பு தான், அந்த ரூஹானியத்து தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உலகத்தில் வெற்றிக்கான முதல் காரணமே உயிருக்கு பயப்படாத ஒரு சமுதாயம் தான், மரணத்துக்கு பயப்படாத ஒரு சமுதாயம் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் திட்டமிடப்பட்ட இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த வீழ்ச்சி நடந்த பின்னால இன்று நாம் எண்ணிக்கை அளவில் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் 160 கோடி மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஆள் பலத்தால் எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயத்தை போன்ற ஒரு பலம் கிடையாது. இந்த சமுதாயத்தை போன்ற ஒரு வளம் கிடையாது. பிரச்சனை சச்சரவுகளை ஏனைய மதங்களோடு ஒப்பிட்டுக் கொண்டால் இந்த சமுதாயம் ஆள்பல ரீதியாகவே ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஒன்று பல ரீதியாக, நான் ஆள்பல ரீதியாக சொல்லுகிறேன். இரண்டாவது என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொருளாதார நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயம் இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை லீட் பண்ணக்கூடிய இடத்திலே இருந்தன. அதில் இன்றைய காலகட்டம் பெட்ரோலியம் மசகு எண்ணெய் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய உலகத்துடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. உலகத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்தியாவை காலனித்துவம் செய்தார்கள், இலங்கை காலனித்துவம் செய்தார்கள். அரபு பிரதேசங்கள் எல்லாம் கண்டுகொள்ளாம தான் காலனித்துவம் செய்தவர்கள் கூட அதை அவங்க பிடிச்சதும் கணக்கு இல்லாம விட்டதும் கணக்கு இல்லாம எண்ணத்தை ஏற்றுமதி செய்ய அங்கிருந்து அந்த நேரத்தில் அங்க இருந்து என்னது பாலைவனத்தை தான் என்ன செய்யலாம், ஏற்றுமதி செய்யலாம். அதனால அரபு பிரதேசங்களை பெரும்பாலானவர்கள் கண்டுகொள்ளவில்லை, உஸ்மானிய கிலாபத்தையே கண்டுகொள்ளவில்லை. எதை, மக்காவை மதீனாவையும் பள்ளியை மெயின்டைன் பண்றதை தவிர கண்டுகொள்ளவே இல்லை. விளங்கிட்ட இல்லைன்னா இந்த சூதிய ஆட்சியோடு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கும். சாதாரண பிரச்சனைகளோடு முறிந்ததற்கு காரணம் கண்டுகொள்ளல. பாலைவனத்தில் நம்ம என்னத்தை தேட, எப்படி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் போய் ஒவ்வொரு ஊரை பிடிச்சதோ அது மாதிரி நம்ம நாடை பிடிச்சுக்கொண்டிருப்போம் என்கின்ற சிந்தனையில் இருந்தார்களே ஒழிய மற்றபடி எதுவும் செய்ய கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அதற்கு கீழ் இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தையே வைத்திருக்கிறான் என்பதை இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெட்ரோலியத்தை இங்கேயா வைத்திருக்கிறான். வளைகுடா யுத்தத்தின் பொழுது வெள்ளை மாளிகை பேச்சாளர் ஒருவர் சொல்கிறார்கள், அரபியர்களுடைய பூமியில் பெட்ரோலை வைத்த ரப்புடைய தவறை திருத்த வந்திருக்கிறோம். வெள்ளை மாளிகையுடைய பேச்சாளர் என்ன வார்த்தை, அரபுகளுடைய பூமியிலே பெட்ரோலை வைத்த அந்த இறைவனது தவறை திருத்த நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன நினைக்கிறார்கள், உலகத்தை எல்லாம் லீட் பண்ணி கண்டிக்கிறோம், எங்களுக்கு கீழே தானே பெட்ரோல் இருந்திருக்கணும், இது இங்க இருக்கிறேன் நேரத்தோடயே தெரிஞ்சிருக்க, இந்த நாட்டை விட்டுருப்போமா, இந்த நாட்டை விட்டுருப்போமா நினைக்கவில்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருந்தான். இன்னும் எத்தனையோ அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு மறைத்து வைத்திருப்பான். அது அந்த சந்தர்ப்பம் வந்தா என்ன செய்வான், இறைவன் வெளியே எடுத்து விடுவான். பாலைவன பூமியை பார்க்கின்ற பொழுது இதை நினைச்சிருப்பாங்களா, ஒரு இன்ஜினும் இல்ல, ஒரு மோட்டாரும் இல்லாத அந்த காலத்துல பெட்ரோலுடைய தேவை உணரப்பட்டிருக்குமா, எதுவும் இருந்திருக்காது. இன்றைக்கு உலகத்துடைய பெட்ரோலின் 90-70% பெட்ரோலியம்
அரபு நாடுகளுடைய கீழே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்டவைகள் தான் தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இருக்கின்றன. அரபு நாடுகளுக்கு கீழ் தான் பெட்ரோலியத்துடைய அந்த மொத்த பகுதியும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உடனே என்ன செய்யறா, அரபு நாடுகள் மீது அணுகுண்டு அந்த பிரச்சனை அதெல்லாம் போட்டு பெட்ரோலியத்தை என்ன செய்யறான், ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் வள ரீதியாக எடுத்துக்கொண்டால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை போன்று ஒரு வளமான ஒரு சமுதாயம் கிடையாது. நில ரீதியாக நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு சமுதாய ஒற்றுமை பெறுவதற்கு நிலமும் ஒரு காரணமாக இருக்கலாம். உலகியல் ரீதியாக சொல்வதாக இருந்தால் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து சைனாவுடைய அந்த வடகிழக்கு தொங்கல் வரைக்கும் முஸ்லிம் நாடுகள், மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து சைனாவுடைய வடகிழக்கு தொங்கல் வரைக்கும் அப்படியே எடுத்து பாருங்க முஸ்லிம் நாடுகள். உலகத்துடைய பகுதிகள் இப்படி ஒரு நாட்டுடைய ஒற்றுமை காண முடியும். அமெரிக்காவும் கிறிஸ்தவ நாடு, ஐரோப்பாவும் கிறிஸ்தவ நாடு. ஆனால் அந்த அட்லாண்டிக் சமுத்திரம் என்ன செய்கிறது, பிரிப்பதை பார்க்கிறோம். அட்லாண்டிக் சமுத்திரம் நடுவால பிரிப்பதை பார்க்கிறோம். நில ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கு முழு வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய நாடுகள் முஸ்லிம் நாடுகள். நில ரீதியாக வள ரீதியாக மாத்திரமல்ல உள ரீதியாக ஒற்றுமைப்பட வேண்டும் என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை போல ஆதார தன்மையுள்ள மார்க்கம் எதுவுமே கிடையாது. இதை அல்லாஹ் சொன்னான். நம்ம யாரை சொல்லி இந்த மார்க்கத்தை சொல்லுகிறோமோ அவன் நேரடியாக இதை சொன்னான் என்பதற்கு ஆதாரத்தோடு இருக்கிறோம். எந்த தூதரை தலைவராக ஏற்றிருக்கிறோமோ அவருடைய ஒவ்வொரு செய்கைகளையும் ஆதாரத்தோடு பாதுகாத்து வைத்திருக்கிறோம். எனவே ஒரு நம்பிக்கையின் பக்கம் திருப்புவதற்கு மிகவும் சாத்தியமுள்ள ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பலத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் ரூஹானியத்தை தவிர, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தேவையான உயிரோட்டத்தை தவிர, மறுமை பற்றி அசையாத நம்பிக்கையை தவிர, மரணம் பற்றிய பயமில்லாத வாழ்க்கையை தவிர வேற எதுவும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இப்பொழுது அடிப்படை தேவை கிடையாது. நான் இவ்வளவு சொல்கிறேன், இவ்வளவு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இடத்துல இருக்கக்கூடியவைகள். ஆனால் ஐந்தாவது கட்டமாக சகோதரர்களே, இன்று உலகத்திலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சிந்தனை ரீதியாக மற்றும் அதாவது பௌதிக ரீதியாக எல்லாம் அப்படி அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறன என்று சொன்னால், இஸ்லாமிய ஹிலாபத் வீழ்ச்சிக்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவான முக்கியமான இரண்டு பிரச்சனைகள் தான் அல் வதனியா, தேசியவாதம், அல் கௌமியத்துல் அரபியா, அரபு தேசியவாதம், அரபுவாதம். இவைகள் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். போராடக்கூடிய எல்லா மக்களும், முஸ்லிம் நாடுகள் போராடுகிறார்களே, போராடக்கூடிய எல்லோரும் இஸ்லாத்துக்காக போராடவில்லை. எங்களுக்கு தனி நாடு வேண்டும், இஸ்லாம் என்ற சிந்தனையே இல்லாமலும் போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் முஸ்லிம் இனம், எங்களுக்கு தனி நாடு வேண்டும், ஆனா இஸ்லாத்தை பத்தி அங்க எதுவுமே இல்லை. இஸ்லாத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அரபு தேசியவாதம், அரபு மொழிவாதத்தை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிந்தனையை திட்டமிட்டுத்தான் முஸ்லிம் சமுதாயத்துக்குள் ஊட்டினார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கின்றன. திட்டமிட்டு தான் இஸ்லாமிய அப்படி கூட்டினா என்ன அர்த்தம், இரண்டு நாடு ஒன்று கொண்டு சேராது, பக்கத்துல இருப்பாங்க ஆனா ஒன்று கொண்டு சேராது. சூடானும் இருக்கும், சோமாலியா இருக்கும், சேராது. ஏன், தேசியவாதம், சூடான் வேற சோமாலியா வேற என்பது மாதிரியான தேசியவாதங்களை என்ன செய்தார்கள், இந்த சமுதாயத்துக்குள் அப்படியே கட்டவிழ்த்து விட்டார்கள். அது அல்லாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எங்கெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் போய் காலனித்துவம் செய்து மிகவும் வேதனைக்குள்ள நிலைமையாக மாற்றி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம் கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆப்பிரிக்கா, ஏன் 170% நாடுகள் முஸ்லிம்கள், முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம் கண்டம் என்று அதாவது அழைக்கப்படக்கூடிய ஆப்பிரிக்கா இருக்கிறது. இதிலே நீங்கள் பார்க்கலாம், அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு நாடு எத்தியோப்பியா. அபிசீனியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அபிசீனியான்னு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த எத்தியோப்பியா, எத்தியோப்பியாவை நீங்கள் எடுத்து பாருங்கள். எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் சுபஹானல்லாஹ் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் ஒன்று. ஆனா இன்றைக்கு உலகத்தில் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, வறுமையான, நீங்க நிறைய போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. அப்படியே என்னது, அதாவது இந்த அதாவது இப்படி ஒரு மாட்டுக்கு பின்கால நிக்கிற மாதிரியும், அந்த ஒரு சிறுநீரை குடிச்சா தாகத்தை தீர்க்கணும் மாதிரியும், இது மாதிரி ஒரு பருந்து ரெடியாக நிக்கிற மாதிரியும், அதே போல ஒரு குழந்தை தூக்கத்துக்கு போற ரெடி ஆகிக்கிற மாதிரியும் போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. இந்த எல்லா போட்டோஸ்லயும் உண்மையும் இல்ல, பார்த்தா சிம்பிளா உங்களுக்கு வழங்கலாம், நிறைய கிராபிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் கொடுமைகளும் இருக்கின்றன, கஷ்டங்களும் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த எத்தியோப்பியா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் உண்டு. எத்தியோப்பியா ஒரு முஸ்லிம் நாடு கிடையாது. எத்தியோப்பியா ஒரு முஸ்லிம் நாடு கிடையாது. எத்தியோப்பியா என்ன நாடு, முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு, முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு. ஆனா முஸ்லிம் நாடு கிடையாது. முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு, கிறிஸ்தவர்கள் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நாடு.
கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு. இந்த முஸ்லிம்களை எப்படியாவது இந்த பிரதேசங்களிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கிறிஸ்தவ மக்கள் வாழுகிறார்களே அந்த பகுதிகள் எல்லாம் ஒரு செழுமையற்ற இடங்கள், பசுமையற்ற இடங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வறுமையை கவர்மெண்டாக என்ன செய்கிறார்கள்? திணித்து விட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் ரிஸ்க் அல்லாஹ்வுடைய கடமைகளில் உண்டு. பட்டினி சாவு என்பது இஸ்லாம் ஏற்படுத்திய ஒரு விஷயம் அல்ல, அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு விஷயம் அல்ல. தக்தீரில் இறைவனது ஏற்பாடாக இருந்தாலும் இறைவன் இந்த உலகத்தில் செட்டப் செய்த ஒரு விஷயம் அல்ல. அவனாக மக்கள் சாக வேண்டும் என்றை விரும்பி செய்த ஒரு விஷயம் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, எப்படி இது நடக்கிறது தெரியும்? இந்த அம்சம் எப்படி நடக்கிறது? இந்த உலகத்திலே அவர்கள் திட்டமிட்டு அந்த எத்தியோப்பியாவில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த எத்தியோப்பியாவுடைய விஷயம் இருக்கிறது மிகவும் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு தவறான சர்வதேச உலகத்துக்கு மத்தியில் ஒரு தவறான பதிவை அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏற்படுத்தி வருகிறார்கள். இது எத்தியோப்பியா பற்றிய செய்தி. உண்மையை சொல்ல போனால் முஸ்லிம்கள் அங்கே சிறந்து வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் சிறந்து வாழ்கிறார்கள். ஒரு சிலரை மாத்திரம் வைத்து என்ன செய்கிறார்கள், இந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு சிலரை வைத்து மாத்திரம் வறுமை அப்படி காட்டி அப்படி வைத்துக் கொண்டு வருவார்கள். உண்மையில் எத்தியோப்பியா ஒரு வளமிக்க நாடு. புதுசாக 1980 அல்லது 90களில் 1980 அல்லது 90களில் அங்க உள்ள மன்னர் வந்து பிறந்த நாள் கொண்டாடினார். பிறந்த நாளுக்கு 300 கோடி அமெரிக்கன் டாலர் செலவழிக்கப்பட்டது. பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு ஒரு வறுமையில ஒரு நாட்டுக்கு அப்படி செலவழிக்கப்படுமா? செலவழிக்கப்பட மாட்டாது. ஆனால் திட்டமிட்டு என்ன செய்கிறார்கள், அந்த வறுமையை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரதேசங்களை அப்படியே இடம் எடுத்து கிறிஸ்தவர்களை கொண்டு அங்கே குடியேற்றுவதற்கான ஏற்பாடுகளில் உண்டு. இது பெரும்பான்மையாக முஸ்லிம் சமுதாயம் வாழக்கூடிய இடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இது போல நிறைய இடங்களை நான் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த முஸ்லிம் சமுதாயம் உள்ரங்க ரீதியாக அநியாயம் இழைக்கப்படக்கூடிய இடங்களை நான் சொல்லி காட்டலாம்.